நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு. Kovai and Anushka's presence behind us Gopinath 25 powered by Espa Traditional Thailand Massage A to B Veg Restaurant SA College of Arts and Science Aroma Agmar Ghee Ipope Now Pay the Ipope Vivo E29 series The Masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. கோபிநாத் போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி, மனிதனுக்கு பகை தோன்றுவதே குடும்பத்தில் இருந்துதான், வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள், அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறதே என்று நான் உள்ளபடியே மெய் சிலிர்த்து போனேன். கோபிநாத் அணுகுமுறைகளில் தெரிக்கிறது. காமராஜர் என்ன படிச்சார், எம்ஜிஆர் என்ன படிச்சார், கலைஞர் என்ன, ஒரு SSLC ஃபெயில் ஆனவர். நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது இந்த ஆங்கிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். அந்த 10 பேருக்கு அடுத்து 11வது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா? இல்லை. ஆனால் படித்து வாழ்க்கையில் சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு. நான் எந்த கருத்திலே கொள்கையிலே உடன்பட்டு இருக்கிறோமோ அதை அழுத்தி சொல்லுகிற துணிச்சல். கோபிநாத் இன்றைக்கு வெள்ளி விழா காணுகிறார். கோபிநாத் அவர்களின் முதிர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். முதிர்ச்சி என்பதுதான் ஆளுமைக்கான அடையாளம். இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட, தொலைப்படுத்தப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது சொன்னால் அது அறிவர் அம்பேத்கர் அவர்களினுடைய சிலை. ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய கனவு என்பது ஒரு சிலையில் அல்ல, ஒரு மனிதரிடம் இருக்கிறது. அவர் இந்தியாவின் மூலை முழுக்கெல்லாம் செல்கிறார், பாராளுமன்றத்தில் புலி போல பேசுகிறார், எங்கு எப்போது யாருடைய கண்ணீர் வந்தாலும் ஓடோடி வருகிறார் என்று சொன்னால் அப்படி ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் ஐயா அவர்கள். இந்த மேடைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கோபிநாத் 25 கால் நூற்றாண்டு காலம் தொலைக்காட்சி, செய்தி, ஜெர்னலிசம், எழுத்து என்ற ஊடகத்தின் எல்லா பரிணாமங்களையும் பார்த்த ஒரு மோஸ்ட் வெர்சடைல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆளுமைக்கு ஒரு சின்ன ஒரு 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 கொண்டாட்டமாக இந்த கோபிநாத் 25 நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த இடத்தில் உங்களுடைய வாழ்த்து செய்தியை நாங்கள் பதிவு செய்ய ஆசை. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் பிகைன் வுட்ஸ் குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நண்பர், தோழர் கோபிநாத் சமகாலத்தவர், கான்டெம்பரரியன். நான் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த காலத்தில்தான் தோழர் கோபிநாத் ஊடகத்தளத்தில் அடியெடுத்து வைத்தார். அவ்வப்போது போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. பாரிமுனையில் உயர்நீதிமன்றம் எதிரே, குரலகத்தின் எதிரே அப்போதெல்லாம் போராட்டம் நடத்த அனுமதி வழங்குவார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி கேள்வி கேட்டது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. சிலரை பார்த்தால் நமக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும், சிலரிடத்தில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இவரை பார்க்க போகிறோமே, ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். கோபிநாத் அவர்களை நான் முதலில் பார்த்தபோதே எனக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவானது. அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜிங் கேரக்டர், ஒரு பாசிட்டிவான அப்ரோச் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. அதற்கு பிறகு 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னை அவர் அறிவார், நான் அவரை அறிவேன். இந்த 20-25 ஆண்டு காலத்தில் அவர் இந்த அளவுக்கு பல ஆளுமைகளால், புகழ்பெற்ற பல பேராளுமைகளால் வியந்து வியந்து போற்றி போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை தொட்டிருக்கிறார். தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவியிருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பாராட்டி அல்லது வாழ்த்தி ஓரிரு நொடிகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது எண்ணி உள்ளபடியே நான் பூரிப்படைகிறேன். இங்கே நடந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் பார்த்தேன். அவருடைய குடும்பத்தோடு அவருக்கு எந்த அளவுக்கு பிணைப்பு இருக்கிறது, குடும்ப உறவுகள் எந்த அளவுக்கு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது, நண்பர்களைப் போல அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா ஆகியோரை பார்க்கிற, அணுகுகிற ஒரு முதிர்ச்சி. பொதுவாக மனிதனுக்கு பகை தோன்றுவதே குடும்பத்தில் இருந்துதான்.
இதுதான் ஹியூமன் நேச்சர். அண்டையில் இருப்பவனிடம் தான் முதலில் நட்பிலிருந்து தான் பகையே உருவாகும், பொறாமை உருவாகும், காழ்ப்புணர்ச்சி உருவாகும். அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஊக்கப்படுத்த மாட்டார்கள். இது மனித இயல்பு. அரிதினும் அரிதாக ஒரு சில குடும்பங்கள் தான், ஒரு சில உறவுகள் தான் ஊக்கப்படுத்துகிற ஒரு முதிர்ச்சியை, பக்குவத்தை பெற்றிருப்பார்கள். கோபிநாத் அவர்களின் குடும்பத்தை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இங்கே அவர்கள் உரையாடி கொண்டதை பார்த்தேன், உறவாடி கொண்டதை பார்த்தேன், மனம் திறந்து பேசியதை பார்த்தேன். அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறதே என்று நான் உள்ளபடியே மெய்சிலிர்த்து போனேன். எல்லாவற்றையும் விட அவர் இன்னொன்றையும் சொன்னார். எல்லோரும் சீரியலை பார்த்த பிறகுதான் அழுவார்கள், எங்கள் குடும்பம் பார்ப்பதற்கு முன்பே அழுகும், அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் குரூப் எங்களுடைய ஃபேமிலி என்று சொன்னார். உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய குடும்பத்தினர் நாங்கள் என்று சொல்லுகிற போது அவர் ஒரு 10-15 முறையாவது கண்களை துடைத்து கொண்டே தான் பேசினார். குடும்பங்களை பற்றி பேசுகிற போது குடும்ப உறவினர்களின் பெயர்களை அடுக்கி கொண்டே போனார். எப்படித்தான் அவ்வளவு வேகமாக எல்லோருடைய பெயரையும் அவரால் சொல்ல முடிந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. ஒருவரை கூட தயங்கி பெயரை நினைத்து யோசித்து அப்படி சொல்லவில்லை. பெயர்களை ஒவ்வொன்றாக வரிசையாக அடுக்கி கொண்டே போனார். அந்த அளவுக்கு அன்றாடம் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த உறவினர்களோடு, குடும்பத்தினரோடு நல்ல இணக்கமான உறவை கொண்டிருக்கிறார், நாள்தோறும் உறவாடி கொண்டிருக்கிறார் என்பதால் தான் எல்லோருடைய பெயர்களும் மிக இயல்பாக அவருக்கு அவ்வளவு வேகமாக வந்து சேர்கிறது. அந்த குடும்ப பாசம் அல்லது குடும்ப பிணைப்பு, அந்த உறவை நல்ல பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான போக்கிலே வளர்த்தெடுத்திருப்பது, அதுதான் மிக முக்கியமானது. அவர் தன்னுடைய தந்தை இல்லை என்பதை எண்ணி, எப்போது இறந்தார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இந்த நொடியிலும் கூட அவருடைய இன்மையை, அவர் இல்லாத நிலையை எண்ணி அவர் வருந்துவது எந்த அளவுக்கு அவர் இவர் மீது கவனம் கொண்டிருந்தார், இவர் அவர் மீது பற்றுதல் கொண்டிருந்தார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. கோபிநாத் அவர்கள் ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தாண்டி அவர் அனைத்து நிலைகளிலும் முதிர்ச்சியடைந்தவராகவும் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. நம்முடைய ஈரோடு மகேஷ் ஒரு செய்தியை சொன்னார், சூழலை எப்படி கையாளுவது, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஆளுமை, பர்சனாலிட்டி என்பதே சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. நிறைய படித்திருப்பது ஆளுமை அல்ல, நிறைய விவரங்களை சேகரித்து வைத்திருப்பது ஆளுமை அல்ல, பட்டங்களை வாங்கி குவிப்பது ஆளுமை அல்ல. ஆளுமை என்பது சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஆளுமைக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லணும்னா, ஆளுமை என்றால் என்ன என்று சொன்னால் சூழலை எவ்வாறு கையாளுவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சூழலை கையாளுவதற்கு எது தேவை என்றால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது தான் முக்கியமானது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த எல்லாம் நாம் நம்முடைய கோபிநாத் அவர்களுடைய அணுகுமுறைகளில் தெரிக்கிறது. அவர் ஒரு சூழலை எப்படி கையாளுகிறார், அழுகை வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கிறார், எப்படி அதை தன்னுடைய உரையாடல் போக்கிலேயே நீர்த்து போகச் செய்கிறார், அந்த எமோஷனை அதை டைலூட் பண்ணுறார். இந்த சூழலை கையாளுவது அது ஒரு ஆளுமை. எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் சிறந்த ஆளுமை. நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது. சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது. நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய், அது ஃபேக். ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும், அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவாலிட்டி என்பது தான் சோசியல் ஸ்ட்ரக்சர். அப்போ சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது, சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது, வல்னரபிள் செக்ஷன்ஸ் அவர்கள் பக்கம் நிற்பது, மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் அவங்க பக்கம் நிற்பது, இதுதான் ஜென்யூன், இதுதான் நேர்மை, இதுதான் அறம், இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை. நான் ரெண்டு பக்கமும் இருக்க, ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் யுத்தம் நடக்கிற போது நான் ஆட்டு பக்கமும் பேச மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன், ஓனாய் பக்கமும் பேச மாட்டேன், நான் நடுவில் நிற்பேன்னு சொன்னால் நீ ஓனாய்க்கு துணை போவதாக அர்த்தம். ஆட்டுக்குட்டி பலவீனமானது, ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடும்.
ஓநாய் வலிமையானது. ஆகவே இந்த இடத்தில் ஒருவன் நேர்மையானவன், அறம் உள்ளவன், ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக பேச வேண்டும், அந்த பக்கத்தில் நிற்க வேண்டும். அதை போன்ற அறம் சார்ந்த ஆளுமைகளாக இன்றைக்கு ஊடகத்தலத்திலே நிமிர்ந்து நிற்பவர்கள், மிளிர்ந்து நிற்பவர்கள், நான் சொன்ன இந்த தோழர்கள், அதிலே நம்முடைய கோபிநாத் அவர்கள் இன்றைக்கு வெள்ளி விழா காணுகிறார். இந்த தலத்தில் தான் உள்வாங்கிய கருத்தில் உறுதிப்பாட்டோடு இன்று இருந்து வெள்ளி விழா காண்கிறார். எனக்கு ஒரு புதிய செய்தி என்னவென்றால், ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயம், அவர் ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரேட்டர், ஒரு பேச்சாளராக விளங்குகிறார். ஒரு ஊடகவியலாளரிடத்தில் அப்படி ஒரு ஆளுமை இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பலரும் வியப்படையக்கூடிய ஒரு செய்தி, அவர் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி மாணவர்களிடையே அவர் பேசியது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக் அவர் வைக்கிறார். நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது இந்த ஆங்கிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். ஒரு செய்தியை எப்படி மறுவாசிப்பு செய்வது என்பது இதுதான் மறுவாசிப்பு என்பது. அதாவது வழக்கமாக எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, காமராஜர் என்ன படித்தார், எம்ஜிஆர் என்ன படித்தார், ஜெயலலிதா என்ன பெரிய பல்கலைக்கழகம் போனாங்க, கலைஞர் என்ன ஒரு SSLC ஃபெயிலானவர், இவர்கள்லாம் வாழ்க்கையில் சாதிக்கவில்லையா என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதை இன்னொரு கோணத்தில், சமூக நீதி கோணத்தில் பார்க்கிற ஒரு பார்வை, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அப்படி சொல்கிறத நீங்கள் யாரும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்வி ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லி சாதாரணமாக போகிறாங்க. கல்வி தான் முக்கியம், கல்வியால் மட்டும்தான் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும், கல்வியால் மட்டும்தான் நம் ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும், கல்வியால் மட்டும்தான் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற அந்த துணிச்சலை அவருடைய உரையிலே மாணவ செல்வங்களுக்கு ஊட்டியிருக்கிறார் என்பது உள்ளபடியே அவர் எத்தகைய ஆளுமை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. சமூக நீதி என்பதை எல்லோரும் மிக சாதாரணமாக இடஒதுக்கீடு பார்வையிலே பார்க்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டில் ஒரு நடைமுறை உத்தியது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சமூக நீதி என்பது ஒரு பெரிய கோட்பாடு. அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புரட்சிகரமான ஒரு கருத்தியல். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளக்கூடிய ஒரு உத்தி தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி அல்ல. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், விளிம்பு நிலை மக்களை எம்பவர் செய்வதுதான் சமூக நீதி. எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் என்பதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். பொருளாதார அடிப்படையில் சொல்லக்கூடியதல்ல. அதனால தான் இது சமூக நீதினே பேர். இல்லைன்னா பொருளாதார நீதின்னு தனி இருக்குது. அரசு கான்ஸ்டிடியூஷன்லே நீதி 3 வகையாக சொல்லப்படுகிறது: சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். 3 வகையான நீதி இருக்கிறது. ஆனால் சமூக நீதிக்குத்தான் முன்னுரிமை, முக்கியத்துவம் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள். பொருளாதாரம், கல்வி எதற்காக என்றால் அதிகாரத்திற்காகத்தான். அதிகாரம்தான் அல்டிமேட், அதிகாரம்தான் இறுதி இலக்கு. நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு. இப்போ அதிகாரம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் பவர் அல்ல. ஒரு விஏஓ ஆவது கூட அதிகாரம்தான், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம்தான், ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம்தான். அதிகாரம் என்பது த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் எம்பவரிங். படிக்கணும், அது ஒரு அதிகாரம். தன்னை குவாலிஃபைடு என்கிற நிலைமைக்கு ஒருவரை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், அது ஒரு வகையான அதிகாரம். ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பிலே இருப்பது அதிகாரம். ஆட்சியிலே இருந்தால்தான் அதிகாரம் என்று இல்லை, கட்சியிலே பொறுப்பில் இருப்பது கூட அதிகாரம்தான். ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிலே இருப்பது அதிகாரம்.
அதிகாரம்தான் மனிதர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது, அதிகாரம்தான் மதிப்பை தருகிறது, அதிகாரம்தான் மகிழ்ச்சியை தருகிறது, அதிகாரம்தான் பாதுகாப்பை தருகிறது. அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள், அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள், அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும். எம்பவரிங் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன், அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன், முன் நிபந்தனை எஜுகேஷன், கல்வி. அதனால்தான் அந்த 10 பேருக்கு அடுத்து 11வது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா? இல்லை. ஆனால் படித்து வாழ்க்கையில் சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், படிப்பதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உரையிலே அவர் இளம் சிறுவருக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எடுத்துரைக்கிற அந்த பாங்கு என்பது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது. இது ஒரு பெரிய மகத்தான ஆளுமை. அருமை தோழர் கோபிநாத் அவர்களின் வளர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். அது வளர்ச்சி என்று நான் சொல்லுவதை விட முதிர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். முதிர்ச்சி என்பதுதான் ஆளுமைக்கான அடையாளம், வளர்ச்சி அல்ல. பொருளாதாரத்தில் எவ்வளவும் வளர்ச்சி அடையலாம், கல்வியில் எவ்வளவும் வளர்ச்சி அடையலாம். ஆனால் ஒரு எம்ப்ளாயை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது, ஒருத்தரை எப்படி ரிசீவ் பண்ணணுங்கிறது தெரியாது, எப்படி ஒருத்தரை ரியாக்ட் பண்ணணுங்கிறது தெரியாது, மனிதர்களை எப்படி மதிக்கணுங்கிறது தெரியாது. படிப்பு நீளமான படிப்பு இருக்கும், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பது வளர்ச்சி. மிகப்பெரிய படிப்பாளியாக இருப்பான், படிப்பாளியாக இருப்பது வளர்ச்சி. மனிதர்களை எப்படி நடத்த தெரியாது, மதிக்க தெரியாது. அன்பு, அருள், கருணை என்கிற அந்த பண்புகள் இருக்காது. பண்பில்லாமல் எந்த வளர்ச்சியும் பயன்படாது. பண்பு என்பதற்கான ஒரே அளவுகோல் முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, பக்குவம், தமிழில் பக்குவம். அந்த பக்குவம் நிறைந்த ஒரு ஆளுமையாக இன்றைக்கு கோபிநாத் அவர்களை நான் பார்க்கிறேன். அதைவிட முக்கியமாக இடதுசாரி சிந்தனையுள்ள, முற்போக்கு சிந்தனையுள்ள, ஜனநாயக மாண்புகளை கொண்ட, சமூக நீதி பார்வையுள்ள, எளிய மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புள்ள ஒரு ஆளுமையாக கோபிநாத் அவர்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இந்த தளத்தில் இன்னும் சாதிக்க வேண்டும், இன்னும் அவர் பல்வேறு சாதனைகளை படைத்து அவர் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையாக விளைவாக வெளிப்படுத்தி அவரை நான் வாழ்த்தி பாராட்டி இந்த வாய்ப்பு நல்கிய பிகைன் வுட்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பிகைன் வுட்ஸ் கோபிநாத் 25. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சிந்தனையை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை மற்றும் அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ், ஈஸ்பா, எ ஃபேமிலி ரெஜுனவேஷன் சென்டர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அரோமா அக்மார் கீ, ஆனந்த அனுபவம், அரோமா அக்மார் கீ. இப்போ பே நவ் பே த இப்போவே, தமிழகத்தின் முதல் UPI சேவை நிறுவனம். Vivo V29 series, the masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Us Gopinath 25. Powered by eSpa, Traditional Thailand Massage, A to B Rich Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee, Ipope, Now Pay the Ipope, Vivo V29 series, the masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus.